வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்குறது புளி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட புடலங்காய் கூட்டு. நிறைய பேருக்கு வர டவுட் என்ன, புளி குழம்புல தேங்காய் போடலாமா வேண்டாமா கேட்பாங்க. ஆக்சுவலாக புளி குழம்பு தேங்காய் போடாது. கார குழம்புனா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் போடலாம், அதாவது தேங்காய் பால் போடலாம், கொஞ்சம் லைட்டாக தேங்காய் பேஸ்ட்டும் போடலாம். ஆனால் புளி குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டேன்னா, இந்த புளி குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிடலாம். அதனால தான் இந்த புளி குழம்புல எப்பவுமே தேங்காய் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த புடலங்காய் கூட்டு எதுக்காக இந்த புளி குழம்போட காம்போ கொடுத்துருக்கேன்னா காரணம் இருக்குது. இந்த புளி குழம்புல கொஞ்சம் புளிப்பு, அந்த வெங்காயம், அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு வெஜிடபிள்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் நல்லாயிருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக தேங்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, புடலங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அந்த புளி குழம்போட தொட்டு சாப்பிடும்போது அடாடா அப்படியே மெய் மறந்துடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புளி பெரிய லெமன் 3/4 சைஸ், சின்ன வெங்காயம் 100 கிராம், மீடியம் சைஸ் தக்காளி 1.5 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, வெல்லம் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள். புளிக்குழம்புனாவே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது நெல்லெண்ணெய் தான். நீங்கள் வேறு எந்த ஒரு எண்ணெய் போட்டு குக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது. நெல்லெண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புளிக்குழம்புக்கு. இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு 1/4 டீஸ்பூன் போடுறீங்கன்னா வெந்தயம் 1/4 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. ஏங்கிட்டனா கொஞ்சம் லைட்டாக கருகி போச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போடுங்க. அதே டைமில் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டினா இந்த ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு அந்த வெங்காயம் முழுசாக தெரியணும். அதனால தான் 1 நிமிஷம் குக் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள். அதே மாதிரி தான் இந்த தக்காளியும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி லைட்டாக வதக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ப்ரிப்ரேஷன் முடித்த பிறகு அந்த முழுசாக இருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் சாப்பிடும்போது, அதாவது ரைஸோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது தனியா பவுடர் போட்டிருக்கேன், சில்லி பவுடர். வீட்டில் குழம்பு தூள் இல்லாதவங்க இந்த மாதிரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணி தான் வீட்டில் பண்ணுவீங்களே, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். தனியாத்தூளும் சில்லி பவுடர் எந்த அளவுக்கு ரேஷியோவில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக சவுத் இந்தியன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காரத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதே டைமில் காரத்தோட தன்மை கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே ஒரு 2 செகண்ட் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் புளி தண்ணி போடணும். எப்போவுமே மசாலா வெந்து வரணும், அதுக்கு பிறகு தான் புளி ஆட் பண்ணணும். சில பேர் எடுத்த உடனே புளியை போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மசாலா வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அந்த டெக்ஸ்டரும் மாறிடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதித்து கெட்டியாக வந்திருக்கா. இதுக்கப்புறம் அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றுறோம். கருப்பு புளி யூஸ் பண்ணும்போது அந்த குழம்போட கலர் கொஞ்சம் மாறும், ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். இதே புது புளி யூஸ் பண்ணும்போது கலர் அப்படியே இருக்கும், அந்த கிரேவியோட டெக்ஸ்டர் கலர் எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த புளிப்போட தன்மை கம்மியாகவே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது பழைய புளி, கருப்பு புளி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த புளி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு திருப்பியும் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் போடுறோம். எதுக்காக இந்த வெல்லம் போடுறோன்னா காரணம் இருக்குது. அந்த புளிப்பு தன்மையை எடுத்து கொடுக்க தான் அந்த வெல்லம் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வெறும் புளியை மட்டுமே மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் கடைசியாக வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குழம்பெல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வைங்களேன். அடடா, புளிக்குழம்பு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த குழம்பு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இதில் தேங்காய் யூஸ் பண்ணல. இதை தொடர்ந்து புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம்.
தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.comல டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். புடலங்காய் 300 கிராம், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இடிச்ச பூண்டு 10லேருந்து 12 பல், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, தேங்காய் பத்தை 1.5 நம்பர், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நிறைய பேர் வீட்டில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா தேங்காயோட அளவு அதிகமாக போட்டுருவாங்க. அதனால் குறிப்பாக அந்த தேங்காய் என்ன மாதிரி சைஸில் போடுறேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் 1.5 பத்தை போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கும் போது ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்கும் போது ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பருப்பு வேக வச்சுருங்க. அதே டைமில் கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு குக்கர் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த பருப்பு. இந்த பருப்பு எப்படி வெந்திருக்கு பாருங்களேன். அந்த பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கும். சில பேர் வீட்டில் குக் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு ஓவராக குக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த புடலங்காய் கூட்டோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த கடலைப்பருப்பு முழுசாக இருக்கணும், பாசி பருப்பு வெந்திருக்கணும். இதுக்கப்புறம் அந்த புடலங்காய் லைட்டாக வதக்கி குக் பண்ணி முடிச்ச பிறகு பருப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இடித்த பூண்டு. பூண்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது, பர்டிகுலராக கூட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பூண்டை நல்லா இடித்து போடுங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்ட பிறகு அதிக நேரம் குக் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு 20லேருந்து 30% அளவுக்கு நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காய் போட்டிருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த ஏற்கனவே போட்டிருக்க அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த தாளிப்போட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். சில விஷயம் எதுக்காக பண்ணுறோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வீட்டில் பண்ணும்போது திருப்தியாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுறது கரெக்டான வழியில் தான் பண்ணுறோமான்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த காயை நல்லா வேக வைக்கிறோம். இந்த காய் வெந்து வர டைமில் நீங்கள் செக் பண்ண விஷயம் என்ன, இந்த காய் ஓவர் குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வெந்து வந்துருக்கணும். கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பேஸ்ட்டு போட போகிறோம்.
இப்போ இந்த தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த வேக வச்ச பருப்பு போடுறோம். பருப்பு போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணி முடித்த பிறகு திருப்பி தாளிப்பு போடுறோம். இந்த இடத்துல ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக ஒரு தாளிப்பு போட்டு இந்த புடலங்காய் கூட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அந்த தாளிப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக கடைசியாக தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து கொட்டும்போது அந்த வாசனை நல்லா வரும். அதுக்கு பிறகு கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்களேன். புளிக்குழம்போட இந்த புடலங்காய் கூட்டு தொட்டு சாப்பிட்டா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. அந்த அளவுக்கு பிரமாதம் இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.